இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் போனை போட்டு கேட்டப்போ அவன் இல்லைன்னு ஒரே மாதிரி சாதிச்சிட்டியே. பொண்ணை கொடுக்கற இடத்துல இப்படி பொய் சொல்றது நல்லாவா இருக்கு? இல்லம்மா, அது ஐயோ, நான் வேணும்னு சொல்லல. மாப்பிள்ளை கிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவர் தான் கேட்காம எங்க கூட வந்துட்டாரு. அவன் வயசு பையன், அப்படி சொல்லத்தான் செய்வான். ஆனா நீ வயசுல பெரியவ, நீ யோசிக்க வேண்டாமா? அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஜோடி போட்டுட்டு போனா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? அம்மா தப்புதாம்மா, தப்புதா. இப்படி எடுத்த எடுப்புலயே பொய் சொல்லி நடிக்கிறவ வீட்டுல சம்பந்தம் பண்ண வேண்டாம் தான் எனக்கு தோணுச்சு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? தப்புதான், நான் பண்ணது தப்புதான். ஆனா இனிமே அப்படிலாம் நடக்காது. அதுக்காக நீங்க கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்கம்மா. அம்மா, பயப்படாத. இந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல. வாக்கு கொடுத்தா அதுல நான் மாற மாட்டேன். ஆனா இப்படி பொய் சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரிம்மா, இதுவே முதலும் கடைசிமா இருக்கட்டும். சரிம்மா, தப்புதா. என்ன இது கையில? அம்மா, கல்யாணத்துக்கு பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன்ல, அத இப்பதான் கொடுத்துட்டு போறாரு. இன்னைக்குதான் வரும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாமா, நான் மறந்துட்டேன். சரி, இது மாப்பிளைக்கு கொடுக்க வேண்டிய காசு தானே? ஆமாமா, அதை இப்பவே கொடுத்துட்டா என்ன? அம்மா, அது கல்யாணத்துல நான் கொடுத்துடுறேன். அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் இப்பவே நடக்குது. அப்புறம் என்ன? அம்மா, அது சரி, பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு தானே அனுப்ப போறியே? ஆமாமா, அது போதும். பணத்தை இப்பவே கொடுத்துரு. சுமதி, ஏன் சொல்றேன்னா, உனக்கு வச்சுக்கிறதுக்கு தெரியல. இப்பதான் நகையை தொலைச்ச, இப்ப இதையும் தொலைச்சிட்டேன்னா அப்புறம் கல்யாணத்துல சிக்கல் ஆயிடும். என்ன யோசிக்கிற? கொடுத்துடு. சரி, சரிங்கம்மா, நான் கொடுத்துடுறேன். இது வந்து கல்யாண செலவுக்கு தேவையான பணமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்தாங்க 4 லட்சம் ரூபாய் எடுத்துக்கோங்க.